வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சந்தோஷம் மட்டும் இல்லை, உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான நாளாக இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். நீங்கள் நெடுநாட்களாக உங்களுடைய தொழிலுக்காக லோன் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசாங்கம் மட்டும் இல்லை, உங்களுடன் பணியாற்றுபவர்களின் நட்பையும் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சக பார்ட்னர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இன்று அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று உடல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. சூரியன் அந்த இடத்த விட்டு பயிற்சியானாலே உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இன்று முதல் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வித்தியாசமான யோசனைகளின் மூலமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காண்பிப்பதன் மூலமாகவும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மதிப்பு உயரக்கூடிய நேரம் இது. சக பணியாளர்களின் முன்னறிவிப்பின்றி செயல்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய ஆன் தி ஸ்பாட் திறமை வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நெடுநாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 5 நாட்களில் செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிநாதன் செவ்வாய். ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னையிலேருந்தே அதனுடைய முன் தாக்கம் உங்களுக்கு தெரிய வரதுனால கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ரிஷப ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முறையில் சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சற்று கடுமையான செயல்பாடுகள் தேவைப்படும் சூழ்நிலை இருக்குது. வேலைப்பளு அதிகரிக்கும் அல்லது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இப்படி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மொபிலிட்டி, நீங்கள் போக்குவரத்து விஷயங்களில் நீங்கள் நடக்கிற விஷயமோ இல்லை ட்ராவல் பண்ணுற விஷயமோ தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இல்லாத வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆப்ரேஷன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், குழந்தைகளை பற்றிய பயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று எந்த ஒரு காரியமும் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதறின காரியம் சிதறம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மனசில் பயம் மட்டுமல்லாமல் குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பண்ண போக அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வெளி வேலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. அதனால் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலுவலகத்துக்குமே மாறி மாறி சுற்றுற மாதிரி இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில இடர்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்குண்டான நேரம் இது. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத செலவுகள், எண்ண ஓட்டங்கள் அதிகரித்தல், குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுதல், வாழ்க்கை துணையுடன் வார்த்தை போர் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். இது வீட்டில் மட்டும் இல்லை, வெளியில் போனாலும் சரி, நீங்கள் வியாபாரத்துக்கு போனாலும் சரி, இல்லை வேலை விஷயமாக எங்கேயாவது போனாலும் சரி, உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சில்லறை கேட்டால் கூட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதே சமயம் யாருக்கிட்டையாவது நீங்கள் உங்களுடைய பணத்தை கொடுக்கறதா இருந்தால் கரெக்டான அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க. இல்லாட்டி ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, பணம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, தடுமாற்றமும் மனக்குறையும் ஏற்படுகின்ற குழப்பமான நாளாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மிதுன ராசி. ராசியில் சந்திரன் இருக்கார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இதனால் மனசில் என்னதான் தைரியம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல், வாக்குவாதம், சண்டை சச்சரவு. சில சமயம் உங்களுடைய தரம் குறைந்ததுன்னா நீங்கள் போலீஸ் கேஸுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகிற மாதிரி இருக்குது. அனாவசியமாக யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. லீகலாக எந்த மூவியும் எடுக்காதீங்க. இன்றைக்கி லீகலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் 2ஆம் இடத்து சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக உங்கள் தந்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை செயலாற்றி உங்கள் வார்த்தைகளில் விரயத்தை ஏற்படுத்துகிறாரு. நீங்கள் உங்களை நிறையா பேச வைக்கிறாரு, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிறது தான் உண்மை. இருப்பினும் உங்களுடைய மனோதிடத்திற்கு குறைவு இருக்காது. மனோதிடத்தின் காரணமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனக்கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், அதாவது அவங்களுடைய ஆரோக்கியமோ அல்லது அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்திலோ உங்களுக்கு மனக்கவலைகள் இருந்ததுன்னா அந்த மனக்கவலைகளை போக்கும் விதமான தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் கஷ்டப்பட்டாவது வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதாவது மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் இடமாற்றமோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நண்பர்களின் ஆதாரபூர்வமான மனோதிடத்தை தரக்கூடிய நற்செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் பிரிந்திருந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான அதிகப்படியான வேலைப்பளு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அதாவது வேலையில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலும் பிரச்சனை கிடையாது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் ராசிநாதன்
புதன் 3ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை கஷ்டப்பட்டு தான் நீங்கள் நிலைநிறுத்தணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் போராடித்தான் ஜெயிக்கணுமே தவிர ஈஸியாக எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. அதுவும் நார்மலாக இது வாழ்க்கை தத்துவமே இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல், எந்த ஒரு விஷயத்துக்கும் இரட்டிப்பு வேலை போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள், மனோதிடம் அதிகரிக்கும் நாள், பண வரவு சாதகமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அதாவது உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கும் விதமான நற்செய்திகள் வரும். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய கவலைகளை போக்கும் விதமாக சில நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்கள் மட்டுமல்லாமல் நல்ல வாழ்க்கை துறையின் ஆலோசனையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு சுருக்கு வழியில் ஈஸியான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள், மனோதிடம் அதிகரிக்கும் நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. விரயஸ்தானத்தில் இருந்தாலும் விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு தொய்வு இருக்காது. ஆனால் அதுக்கேற்றார் போல் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சலின் காரணமாக செலவுகள் ஏற்படும். சிலருக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஏதாவது பொருள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொள்பவர்களுக்கும் இன்று பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களின் பொருட்களின் மீது ஒரு கண் வைத்திருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்கள், விவசாயம் செய்கிறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொழில் விருத்தி ஏற்படும், தன வருமானம் ஏற்படும். அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கையிலையோ காலிலையோ அடிபட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு உபகரணங்களை கையாளும் போதும் எப்பொழுதும் ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது. வீண் கவனக்குறைவு உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் அரசாங்கம் மூலமாக வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். தாயாருடையனான மனஸ்தாபம் விலகி அவருடைய ஆரோக்கியத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு மனக்கவலை தான் ஜாஸ்தி இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எதிரிகளை நினைத்து மனக்கவலைப்படுகிறீர்கள். உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு கவலை அடைகிறீர்கள். வீட்டு விஷயத்துக்காக நிறைய கவலை இருக்குது. வீட்டில் தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்களின் தேவைகளை அதிகப்படியாக பூர்த்தி செய்கிறீர்கள். அதாவது நீங்கள் பணத்தை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய அன்பின் மூலமாகத்தான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும். ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படும். ஆனால் சமாளிக்கக்கூடிய வகையில் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளித்து பண வரவிற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும் சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்லை குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளின் நட்பு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த வயசில் தான் கரெக்டாக தப்பான நபரை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
நிதானத்தை கடைபிடித்து அவர்களை கண்காணிப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் அவங்கள குற்றம் சாட்டக்கூடாது. அவங்கள க்ளோஸாக கண்காணிக்கிறதா நினச்சிட்டு அவங்களுடைய ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா இது மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருக்க வேண்டிய செலவுகள் மிகுந்த மனக்கவலைகள் மிகுந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குடும்பத்தில் இருக்கிற பணத்தேவைகள் பூர்த்தியானாலும் அது வரக்கூடிய வழி தான் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துது. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. நிறையா பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. குடும்ப சொத்து விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு லீகல் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டு வாசலில் யாராவது ஒருத்தர் வந்து வம்புக்கு இழுப்பார். அதனால் உங்களுக்கு வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட அடுத்தவங்க வந்து வம்புக்கு இழுத்து உங்களை சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய குழப்பமான நாள். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த சந்தோஷத்தின் மூலமாக, அந்த செலவுகளின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆக்சுவலாக இப்போ சனி இந்த டைமில் ராசியில் செவ்வாயும் 7ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு நீங்கள் திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தையை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஆனால் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை மதித்து பேசுவார்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குழந்தைகளை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரிவினைகளை பற்றி இன்று பேசாமல் இருப்பது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானாதிபதியான புதன் ராசியில் இருக்கிறதுனால உங்களை சுற்றி தான் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகுது. அதனால் நீங்கள் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளை பெருசாக விமர்சனம் பண்ணாதீங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாக்குவாதத்திற்கு போவது உங்களுடைய நிம்மதிக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குந்தகத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. மனசுக்கு ஆசைப்பட்ட சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தைரியமாக பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற கருத்து முதல் பெருசாக உங்களை பாதிக்காது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை, சந்தோஷமான அனுபவங்கள், உறவினர்களை சந்திப்பது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குழந்தைகளை பற்றி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மனது நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரும். தூக்கம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு அசதி ஏற்படுறதுனால தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கும் சூழ்நிலை, உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்புக்கு உண்டான தேவையான உதவிகளை செய்கிறது நல்லது. அதாவது தேவையான முன்னேற்பாடுகளை செய்கிறது நல்லது. இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அலுவலர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அரசாங்க அலுவலர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் அது சம்பந்தமாக நீங்கள் நிறையா வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வகையில் சில அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அரசாங்கமே உங்களுக்கு செலவு பண்ணி வெளியூருக்கு, நார்த் இந்தியாவுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வயசானவங்க மாமனார் மாமியார் இல்லை தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இந்த சமயத்தில் போகணுமா, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, எதுக்கு இப்போ போயின்று அப்படின்ட்டு உங்களை தேவையில்லாமல் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. அதை பெருசுபடுத்தாதீங்க. அவங்களுடைய மன வருத்தத்தை சொல்கிறாங்களே தவிர
உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாதுங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் தலைவதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்பட்டாலும் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன், ராசிநாதன் விரயஸ்தானத்தில், தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகளை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதில் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான வாக்குச்சாதுரியம் மிக்க நாள். வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமே தவிர விரயத்தை ஏற்படுத்தாது. செலவுங்கிறது வேற, விரயம்ங்கிறது வேற. விரயம் அப்படிங்கிறது அதனால் எந்த விதமான லாபமும் ஏற்படாது, எந்த விதமான திருப்புதலும் இருக்காது. அதாவது அதுலேருந்து எந்த விதமான வருமானமும் இருக்காது. ஆனால் செலவுங்கிறது இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணுறது நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் அல்லது எதிர்பார்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பேற்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளின் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். வீடு மனை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமான செய்திகள் வரும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி நீங்கள் போடுற முதலீடு நாளைக்கு வருமானமாக மாறும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய காரிய வெற்றியில் தாமதம் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டு முடிச்சிருவீங்க. அதனால் இன்று தேவையில்லாத சில மனச்சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பில்லை. தாயாரின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்காக நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி சற்று அலைச்சலை கொடுத்தாலும் அது லாபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் புதிய வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை பெற்று உங்களுக்கு வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்களால் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆன்ம பலமும் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவங்களுடைய அபிலாஷைகள், ஆசைகள், நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற சில விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஆன்ம பலமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேலை ரீதியான, உத்தியோக ரீதியான, வியாபார ரீதியான, தொழில் ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கும். சக பணியாளர்களின் குற்றச்சாட்டுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் மூலமாக உங்களுக்கு குடைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார் எல்லாம் நெகட்டிவாகவே சொல்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி நெகட்டிவ் பலன் தான். மனக்குழப்பம், அதாவது மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. இதில் பத்தாவதுக்கு குடும்பத்திலையும் உங்கள் அப்பா அம்மா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எதிர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவார்கள். குறிப்பாக சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனாவசியமாக சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுடைய வார்த்தை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களை மன வருத்தப்படக்கூடிய வகையில் பேசுவீங்க. அதனால் மன வருத்தம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளித்து விடுவீர்கள்.
ஆனால் சமாளிக்கிறதுக்குள்ள இம்பாடு உம்பாடுன்னு திண்டாட்டமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஆப்த நண்பர்கள் அல்லது மனசுக்கு அருகாமையில் இருக்கும் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. உங்கள் நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒத்துக்க முடியல, இல்லை வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயம் ஒத்துக்க முடியலன்னா நல்ல குருவை நாடுவது அவசியமான ஒன்று. ஒரு மென்டாரை வச்சுக்கிறது நல்லது. மென்டார்கிட்ட பேசுங்க. மென்டாருடைய அட்வைஸை கேட்டு செயல்படுத்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு குறைவு இருக்காது. ஆனால் செல்வாக்கு அடையிறதுக்காக, செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரம்ம பிரயத்தனத்தை ஏற்படுத்தும். தலையால் தண்ணி குடிக்கிற மாதிரி பகீரத முயற்சியாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு அயற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படா இந்த காரியத்தை முடிப்போங்கிற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது உங்களின் குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படும். அனாவசியமாக குடும்பத்தில் பிரச்சனை வரத்துக்கு காரணமே நீங்கள் சொல்லக்கூடிய நக்கல் நையாண்டி கிண்டல் பேச்சுக்கள் தான். அதே சமயம் எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாத சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக வம்பு வழக்குகள் வரத்துக்கு உங்கள் வார்த்தைகளே காரணமாக இருக்கும். சம்பந்தம் இல்லாத இடத்துல சில வார்த்தைகளை சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக எதிர்பாலின பணியாளர்களின் அதிருப்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்தில் சுக்கிரன் தனியாக இருக்க போகிறாரு. இன்னொரு 3 நாளில் சூரியன் பயிற்சி ஆகிடுவார். சுக்கிரன் மட்டும் தனியாக இருப்பார் தசமஸ்தானத்தில். எதிர்பாலின நண்பர்கள், எதிர்பாலின பணியாளர்களின் எதிர்மறை குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், அவமானத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகள் அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக அரசாங்க வகையில் அல்லது அரசு அதிகாரிகள் வகையில் விமர்சனங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இருப்பினும் தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாத இடத்துல கமெண்ட் கொடுத்து உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. லூஸ் டாக்ஸ் விடுறதுனால தான் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குழப்பங்கள் ஏற்படுகின்ற வகையில் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் பண விவகாரங்கள் சொல்லிக்கொள்ளும்படியாக இருந்தாலும் மற்ற உறவினர்களின் ஆலோசனைகள் அல்லது உறவினர்களின் குறுக்கீடுகள் குடும்பத்தில் நிம்மதியை குலைக்கும் விதமாக இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு குடைச்சலை கொடுத்துட்ருக்காங்க. அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி இழக்கும் சூழ்நிலை. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயமோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ இல்லை உங்களின் ஆரோக்கிய விஷயமோ கவலைப்படும்படியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று வீண் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்குது. வார்த்தைகளால் இழப்புகளை சந்திக்கக்கூடிய குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். என்னதான் குழப்பம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். எதிரிகளே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சமாளிச்சிருவீங்க. பட் இருப்பினும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல நேரம் வர வரைக்கும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். நல்ல நேரம் வந்துடுது அப்படின்னா நம்ம எப்படி தப்பாக பேசினா கூட அதனால் யாரும் பாதிப்பை அடைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சலை குறைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது, செவ்வாய் புதன் வரும்பொழுது வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே சனி வக்கரமாக இருக்கார். ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால ஒரு பொறுமல் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளார. யார் மேலேயாவது கோபம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க.
நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க கிட்ட கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ரீசன் தான் உங்களை காப்பாற்ற போகிறது. என்ன காரணம்னா, அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் நீங்கள் வீட்டை விட்டோ இல்லை வெளியில் ஆஃபீஸை விட்டோ வெளியில் போக மாட்டீங்க. வெளியில் போனால் பிரச்சனை ஜாஸ்தியாகும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. வெளியில் போனால் பிரச்சனை ஜாஸ்தியாகும்னு சொன்னேன். அது வண்டி வாகனத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் கோபத்தில் ரேஷாக ஓட்டுவீங்க, அல்லது வேறு எவனாவது ஒருத்தர் ரேஷாக வந்து உங்கள் பேரில் இடிக்கிற மாதிரி வந்து நிறுத்திட்டு உங்களை திட்டுவான். கோபத்தில் அடிக்கக்கூட அடிச்சிருவீங்க. வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் குழப்பம் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அல்பத்தனமான விமர்சனங்களுக்கு முன்கோபத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்களும் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. பண தேவைகள் இருக்குது, ஆனால் வருமானம் ஏதோ திடீர்னு குறைஞ்சிருக்குன்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. இது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த லீகல் அல்லது ப்ரொஃபஷ்னல் தவறுகள் தான். அதை என்னன்னு பார்த்து திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அமர்ந்து யோசனை செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல யோசனைகள் உதிக்கும். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு மனச்சுமைகள் விலகுகின்ற ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். இளம் வயதினர் அவங்க மனசுக்குள்ளார கருத்து மோதல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார் இப்போ ரீசெண்டாக திருமணமானவங்க மன வேறுபாடுகள் காரணமாக பிரிந்திருக்காங்கன்னா மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா சந்தோஷமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசை விட்டு பேசுங்க. மனசில் இருக்கிற கோபத்தை வெளிவிட்டு கோபத்தை தள்ளி வச்சுட்டு பேசுங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளால் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க. குழந்தைகள் தான் அதை உங்கள் ஒன்றிணைவதற்கு காரணமாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படும். வியாபார செழிப்புத்தன்மையின் காரணமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய மனிதர்கள், அதாவது ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு நிகழும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவருடைய ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் மன வேறுபாடு இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுத்து பேசுவீங்க. நன்மைகள் ஏற்படும். உறவினர்களை அரவணைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்காக சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் கூட லாபத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதில் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க வகையில் அல்லது அதிகாரிகள் வகையில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இனிமையான வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நெடுநாட்களாக பிரிந்திருக்கும் தந்தை மகள் உறவில் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டு அதனால் உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் தொல்லைகள் விலகக்கூடிய நேரம் இது. அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். இருப்பினும் பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருக்கணும். குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு ஆரோக்கியமான நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்து சனி வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதே பலனை தான் கொடுப்பாரு. அதனால் ஓவர் தைரியத்தில் சில குருட்டுத்தனமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானத்தை தவற விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத ஈகோ கிளாஷை அதிகரிக்கும். வழக்குகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான அலுவலக ரீதியான முயற்சிகளாகட்டும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று எந்த ஒரு காரியத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் மன உளைச்சல் தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மன உளைச்சல் அதிகரிக்கும். வீண் உபாதைகளை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட மேலதிகாரிகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். ஏற்கனவே நமக்கு பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. கூட ஒர்க் பண்ணுற எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத மூக்க நுழைச்சு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற பேர் வழிங்கிற பேரில் எதையாவது தப்பாக சொல்லியிருக்கீங்க. இது பத்தாதுன்னு உங்கள் மேலதிகாரிகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் செய்ய தவறுகள் லிஸ்டாட்ட வச்சுருக்காங்க. 1-2 இருந்தால் சமாளிக்கலாம். உங்களுக்கு லிஸ்ட்டே இருக்குது, பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ப்ரொவிஷன் லிஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க உங்கள் பேரில். எப்போவோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின தப்பெல்லாம் ஞாபகம் வச்சுட்ருக்காங்க. இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பண்ண போக அதை உங்கள் அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு எதிராக செயல்படுறியான்ட்டு கேள்வி கேட்பாங்க, சண்டை போடுவாங்க. குடும்பத்தில் சுகம் குறைவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் தாயாருடனான ஆரோக்கியம் அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட வசிப்பிடம் பற்றிய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓனர் தேவையில்லாமல் உங்களை காலி பண்ண சொல்லுவார். அனாவசியமாக உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவார். குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை, மறைவான எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அதனால் யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாமல் சில சமயம் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அவங்கக்கிட்டே ஒளிய போய் தலையாரி வீட்டிலே ஒளியறதா சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பெரியவங்கள்லாம் தலையாரிங்கிறது கிராம செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவர் வீட்டிலே போய் ஒளிஞ்சா எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களோ அதே மாதிரி உங்கள் எதிரிகிட்டேயே நீங்கள் போய் சில விஷயங்களை தப்பான விஷயங்களை சொல்லுவீங்க. யார் பற்றி பேசக்கூடாதோ அவங்கள பற்றியே சொல்லுவீங்க, குறிப்பாக அவங்க மேல் அதிகாரிகள் விஷயத்தை. அதனால் உங்களை பற்றின ரகசியங்கள் வெளிவரக்கூடிய கசியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் செலவுக்கு கூட வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றது. அதனால் பண தேவைகள் அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய தரத்தை விட்டு உங்களுடைய நிலையை விட்டு இறங்கி அடுத்தவங்கக்கிட்ட கையேந்திர மாதிரி சூழ்நிலை வருது. பணப்பற்றாக்குறை குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. யாருக்கிட்டையாவது உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டு அவங்கக்கிட்ட 100 கோடி ரூபா பணம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்க. உங்களை மதிக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கை துணை மூலமாக அறிமுகமான நபர்களிடம் உதவி கேட்பது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி. குழந்தைகள் விஷயத்தில் இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அல்லது உங்களுடைய சகோதரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்படும். குறிப்பாக சகோதரியின் கணவருடன் வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அதிகப்படியான அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அனாவசியமாக அதிகமாக பேசாதீங்க. நிதானத்தோடு பேசுங்க. அளவாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் தரப்பு நியாயத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி எந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. என் சைட்டில் இதான் சார் நான் தப்பு பண்ணிட்டேன், இதுதான் பண்ணினேன், அதில் தப்பு இருக்கா இல்லைன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு அந்த பாலை அவங்க கோர்ட்டில் விட்டுருங்க. அவங்கள டிசைட் பண்ண விட்டுருங்க. இல்லாட்டி நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாயிலே உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு சிலர் முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அல்லது நெருங்கிய தோழர்களே. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற அல்லது மாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் மன வருத்தத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளுடான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் இருக்கிற சில தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை அவர்கள் பெரிதுபடுத்துவார்கள். அவர்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இதை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்கள் மீது சுமத்தப்பட்ட ஏதாவது மெமோ இருந்ததுன்னா அதுக்கு நியாயமான பதிலை கொடுங்க. பதில் கொடுக்காமல் இழுத்தடிச்சா தப்பிச்சிடலான்ட்டு நினைக்காதீங்க. பதில் கொடுத்து அவர்களுக்கு நியாயமான பதிலை கொடுக்கறதுனால உங்கள் தரப்பு நியாயத்தை ஊர்ஜிதப்படுத்துவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். சங்கடங்கள் குழப்பங்கள் நிறைந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக, குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது வேலை ரீதியாக அரசாங்க அல்லது அதிகாரிகளின் குறுக்கீடுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மன வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் சில எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை, கவனமாக இருந்துக்கோங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். என்னடா இது திடீர்னு நல்லதுன்னு சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு நல்லது இருக்குன்னு நல்லது சொல்ல வேண்டியது என் கடமை. உங்களை குதர்க்கமாக இது நாள் வரைக்கும் விமர்சனம் செய்து கொண்டிருந்த உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட சகோதரிகள் இன்று உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த உதவியை நிராகரித்து விடாதீர்கள். அப்படி நிராகரிச்சிங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபார அனுகூலம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் நிகழும். பணம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, கன்சல்டிங் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் விற்கிறவங்க, லோன் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை இருக்கிறதுனால மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வம்ச விருத்தி இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும், மன வருத்தத்தில் இருக்கும் தம்பதிகளுக்கு இன்று நற்செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும்.
இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பொருட்களின் மீது கவனமாக இருந்துக்கோங்க. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் உறவினர்களின் வருகை குறையும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வேலை ரீதியான அலைச்சல் ஏற்படும். வேலையில் அதிகப்படியான வேலைப்பளு ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்றைக்கி நேரமே இருக்காது. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, குழந்தைகளை கொஞ்சறதுக்கு நேரம் இருக்காது, குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நேரம் இருக்காது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கலைத்துறை, பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. செலவுகள் கூட இருந்தால் கூட அதனால் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் சில சமயம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களிடம் கடன் வாங்கி நண்பர்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாலும் இன்றைக்கி அவங்க தான் உதவி பண்ணுவாங்க. அலைச்சல் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது பிளான் போட்டிருப்பீங்க, இன்றைக்கி எங்கேயாவது அவுட்டிங் போகலாம், ஷாப்பிங் போகலாம், இல்லை பீச்சுக்கு போகலாம், இல்லை ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிளான் இன்றைக்கி தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி டக்குன்னு போயிட்டு வரா மாதிரி இருக்கும். இன்று அலைச்சல் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது. ஆனால் வீட்டில் யாராவது உறவினர்கள் வருவாங்க அல்லது நெடுநாளைக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும், நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய காரியத்தில் தடை ஏற்படும் அல்லது உங்களுடைய பிளானிங்கில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு சாதகமான நாள். அலைச்சல் மிகுந்த நாள்.